வணக்கம் நண்பர்களே. சீதாதேவி அம்மா பத்தி நம்ம நிறைய கதைகளை கேட்டிருப்போம். அதுல இருந்து ஒரு கதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு கிளி சீதாதேவி அம்மாக்கு விட்ட சாபத்தினால சீதாதேவி ராமரை பிரிய வேண்டி இருந்தது. கர்ப்பவதியா இருந்த நேரத்துல ராமரை பிரிஞ்சிருந்திருக்காங்க. சீதாதேவி அம்மாக்கு சின்ன வயசா இருக்கும் போது அவங்களோட சகோதரிகளோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தோட்டத்துல ஒரு மரத்துல 2 கிளிகள் இருந்தது. அந்த 2 கிளிகளும் கதைகள் பேசிட்டு இருந்தது. ஒரு கிளி இன்னொரு கிளி கிட்ட சொல்லுச்சு, ஏ கிளி, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பூலோகத்துல இந்த யுகத்துல ராமர்னு பிறந்திருக்காரு. அவரு தான் ராஜ்யத்தை ஆள போறாரு. அவரு ரொம்ப நல்லவரு. அவரு சீதாதேவி அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து நிறைய நல்லது செய்வாங்க. நல்லபடியா ராஜ்யத்தை கொண்டு போவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. 2 பேரும் நிறைய புண்ணியம் செஞ்சவங்க. நிறைய புண்ணியம் செய்வாங்க. கிளி பேசிட்டு இருந்ததை கேட்ட சீதா அம்மாக்கு தான் கல்யாணம் பத்தின ஆசை வந்தது. அவங்களுக்கு இன்னும் இந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தது. அவங்க சகோதரி கிட்ட கிளிகளை எடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னும் கதைகள் கேட்கணும்னு சொன்னாங்க. சகோதரிகளும் போய் கிளியை எடுத்துட்டு வந்து சீதா அம்மா கிட்ட கொண்டு வந்தாங்க. சீதாதேவி அம்மா அந்த கிளி கிட்ட போய் இப்படி கேட்டாங்க, ஆமா கிளி, நீ யாரு? உனக்கு எப்படி ராமர் சீதா பத்தின கதையெல்லாம் தெரியும்? நீ எங்க இருந்து வர? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சீதா அம்மா கேட்டதோ அதுக்கு அந்த கிளி சொல்லுச்சு, நான் வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல இருக்க மரத்துல தான் இருப்பேன். முனிவர் தான் மகா காவியமான ராமாயணத்தை எழுதினவர். அவரோட சிஷ்யர்களுக்கு ராமாயண கதை சொல்லும் போது நானும் அதை கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படியா? அப்போ உனக்கு ஸ்ரீராமர் பத்தியும் சீதாதேவி பத்தியும் நிறைய கதை தெரிஞ்சிருக்கோம்ல. உனக்கு தெரிஞ்சதை சொல்றியா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கதை தெரியும். சரி, உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு. அப்ப கிளி கதை சொல்லுச்சு. ஸ்ரீராமர் தன்னோட 3 சகோதரர் லக்ஷ்மணன், பரதர், சத்ருகன் இவங்க 3 பேரோடையும் ஜனக மகாராஜாவோட ராஜ்யத்துக்கு போனாரு. அங்க இருக்க சிவதனுசுன்ற வில்ல உடைச்சு சீதாதேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ராமரோட 3 சகோதரரோட கல்யாணமும் கூட அங்கேயே நடந்துச்சு. இப்படி கிளி கதை சொல்லவும் அந்த கதை சீதாதேவி அம்மாக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. கிளி, நீ சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரீராமரை பத்தி இன்னும் நிறைய கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் கதை சொல்ல. சீதாதேவிய பார்த்த கிளி இவங்க தான் சீதாதேவி அம்மான்றத நல்லாவே புரிஞ்சுக்குச்சு. அப்ப கிளி தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி இப்படி பதில் சொல்லுச்சு, ஸ்ரீராமரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகள் போதாது. அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜனக நந்தினி சீதாதேவி அம்மா ரொம்பவும் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அவங்க நல்லவங்க. ஆமா, நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க ஏன் ராமரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப சீதாதேவி அம்மா சொன்னாங்க, கிளி, நீ இவ்வளோ நேரம் ஜனக நந்தினி சீதாதேவி அம்மான்னு சொன்னல, அந்த சீதாதேவியே நான் தான். ஸ்ரீராமரை என் கணவரா மட்டும் இல்ல, கடவுளா நான் நினைக்கிறேன். அவர் என்னை இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். என்னோட ராஜ்யத்துல நீ சுதந்திரமா சந்தோஷமா இரு. சீதாதேவி அம்மா சொன்னதை கேட்ட கிளிக்கு கவலையா இருந்தது. அவங்க சீதாதேவி கிட்ட, அம்மா, சீதாதேவி அம்மா, நான் காடுல திரியிற ஒரு சின்ன பறவை. நாங்க சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். உங்களோட ராஜ்யத்துல உங்க அரண்மனையில நான் சுதந்திரமா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நான் கர்ப்பமா இருக்கேன். என் குழந்தைங்களை பெத்து எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்க கூட இங்க வந்து இருக்கேன் அப்படின்னு கிளி சொல்லுச்சு. அப்ப மரத்துல இருந்த கணவர் கிளியும் சீதாதேவி கிட்ட இப்படி சொல்லுச்சு, சீதாதேவி அம்மா, நாங்க பறவைங்க. என் மனைவி கர்ப்பமா இருக்கா. நாங்க போய் எப்படி அரண்மனையில இருக்கிறதுமா? எங்களை இங்கிருந்து போக விடுங்க. அப்படி 2 கிளிகளும் கேட்டு பார்த்தோ சீதாதேவி அம்மா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கிளி ரொம்ப ரொம்ப கெஞ்சி பார்த்துச்சு. அது கர்ப்பமா இருக்கிற நேரத்துல சீதாதேவி அம்மா அதை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு கிளிக்கு பயங்கர கோவம் வந்தது. கிளிய அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப கிளி கோவப்பட்டு சாப விட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ராமாயணத்துல இந்த மாதிரி கதைகள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் இதான் முதல் தடவை கேட்கவும் செய்கிறோம் இல்லையா? ராமாயணத்தை மாத்தாம இன்னும் அழகா நிறைய முனிவர்கள் அதோட உண்மையான கதையை வச்சு ரொம்ப அழகா வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. இப்படி நிறைய கவிஞர்கள், முனிவர்கள்னு நிறைய பேர் ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. இப்படி ராமாயணத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.